கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ரயில் பாதையில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டு அறை உதவியால் ரயிலில் யானைகள் சிக்கி இறப்பது கடந்த 2 வருடங்களில் முழுமையாக தடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் ரயில்கள் கோவை மதுக்கரை வழித்தடத்தில் செல்கின்றன. இங்கு அடர்ந்த வனப்பகுதி நடுவே ரயில் பாதை உள்ளது. அப்பகுதியில் தண்ணீர் தேடி வரும் யானைகள் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயிலில் சிக்கி இறப்பது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் 79 யானைகள் ரயில்கள் மோதி இறந்தன. 2022இல் மட்டும் 14 யானைகள் இறந்துள்ளன. இந்த வழித்தடத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 16 யானைகள் இறப்பது வழக்கமாக இருந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யானைகள் இறப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி வனத்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டது. இதன் மேற்பார்வையில் 12 உயர் கோபுரங்கள் அமைத்து நவீன தெர்மல் கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் இந்த வழித்தடத்தில் 2 இடங்களில் ரயில் பாதையில் குறுக்கிடாமல் யானைகள் செல்ல சுரங்க வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது. இதேபோல் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்டை கடந்து போவதற்கு தமிழ்நாடு கேரளா வழித்தடமாக 2 ரயில் பாதைகள் உண்டு. அவற்றில் பெரும்பகுதி தமிழ்நாடு கேரள வனப்பகுதிகளை கடந்து செல்கிறது. அந்த காட்டுப்பகுதி என்பது யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, யானைகளுடைய வாழ்விடம். ஆகவே கடந்த காலங்களில் பல யானைகள் இப்படி ரயிலில் அடிபட்டு இறந்திருக்கின்றன. தொடர்ந்து யானைகள் மரணமடைவதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு வனத்துறை சார்பாக அந்த மதுக்கரை பகுதியில் ஒரு AI தொழில்நுட்பங்கள் மூலமாக யானைகளின் தண்டவாளத்தை நோக்கி வருவதை முன்கூட்டியே அறியக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக யானைகள் வருகை தெரிந்த உடனே அங்கு இருக்கக்கூடிய களப்பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு யானைகளை விரட்டுவது, லோக்கோ பைலட் என்று சொல்லக்கூடிய ரயில் ஓட்டுநருக்கு தெரிவித்து வேகத்தை குறைப்பது, எச்சரிக்கை விடுவது போன்ற செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இரவு பகலாக இந்த வேலை நடைபெறுகிறது. இதன் விளைவாக கடந்த 2 ஆண்டுகளாக இவை அமைக்கப்பட்ட பிறகு ஒரு யானை கூட ரயிலில் அடிபடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கண்காணிப்பு முறை அமைக்கப்பட்ட பிறகு ஏறக்குறைய 6000 முறை யானைகள் தண்டவாளத்தை கடந்திருக்கின்றன 2 வருடத்தில். ஆகவே யானைகள் தண்டவாளத்தை கடப்பது என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அல்லது தண்டவாளத்துக்கு அருகில் வந்திருக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களில் அப்படி வருவதை அறிய முடியாது. ஆகவே பல நேரங்களில் யானைகள் ரயிலில் அடிபடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அப்படி அவை வந்தால் எந்த தொலைவுக்குள் யானைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப எச்சரிக்கை, வண்ண எச்சரிக்கையை விட்டு மிக அருகில் வந்தால் சிகப்பு, தொலைவில் வந்தால் ஆரஞ்சு என்று வேறுபடுத்தி எச்சரிக்கை விடுகிற போது அந்த ரயில் ஓட்டுநரும் மிகுந்த கவனத்தோடு வருவார். அங்கு களப்பணியாளர்களும் விரைந்து சென்று அவற்றை விரட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். இவை செய்யப்படுவதனால்தான் யானை மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது தமிழக அரசினுடைய வனத்துறை செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு அவர்கள் இந்த தொழில்நுட்பம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள். அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக இந்த செயல்பாடுகளை வந்து கண்காணித்து அந்த செயல்பாடுகள் மூலமாக கிடைத்த வெற்றியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் இவற்றை செய்யும் களப்பணியாளர்கள், ஆய்வாளர்களை ஊக்குவித்து, வனத்துறையை ஊக்குவித்து சென்றிருக்கிறார்கள். இது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தொழில்நுட்பங்கள் ஒரு நம்பிக்கையை தருவதால் இந்தியாவில் பல இடங்களில் யானைகள் ரயிலில் அடிபடுகிற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதனால் அங்கும் இது போன்ற தொழில்நுட்பங்களை அங்கு இருக்கக்கூடிய வனத்துறையும் ரயில்வே துறையும் இணைந்து அமைத்து யானைகளுடைய மரணங்களை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும்.